புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும்? புதனை பொறுத்த வரைக்கும் புதன் நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் வரும். அதாவது ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை, ரேவதி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இது மூன்றுமே புதனுடைய நட்சத்திரங்களாக வருது. ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில பிறந்தவர்கள் ஆயில்யமா இருப்பீங்க. ஆயில்யத்துல பிறந்தா கடகராசி. அதுபோல கேட்டையில பிறந்தா விருச்சக ராசி, ரேவதியில பிறந்தா மீன ராசி. இந்த மூன்றுக்குள்ளதான் இந்த புதனுடைய நட்சத்திரக்காரர்கள் இருக்க போறீங்க. இந்த புதனுடைய நட்சத்திரக்காரர்களுடைய தசை பயணம் எப்படி இருக்கும்? பிறந்ததுமே புதன் தசை நடக்கும். 2வது தசையாக கேது தசை நடக்கும். 3வது தசையாக ஒரு 20 வருஷம் சுக்கிர மகாதசை. 4வது தசையாக சூரிய மகாதசை ஒரு 6 வருடம். 5வது தசையாக சந்திர மகாதசை ஒரு 10 வருடம். 6வது தசையாக செவ்வாய் மகாதசை ஒரு 7 வருடம். அதுபோல 7வது தசையாக ராகு மகாதசை ஒரு 18 வருஷம். 8வது தசையாக குரு மகாதசை ஒரு 16 வருடம். அது 9வதாக சனி மகாதசை ஒரு 19 வருட மகாதசை. இப்படிதான் தசை பயணம் இருக்கும். ஆயிலின் அடிப்படையில 120 வருட ஆயில், இதன் அடிப்படையில தசை இருக்கும். இதுல எந்த தசை யோகம் பண்ணும்? உங்க லக்னத்தின் அடிப்படையில எப்பொழுதெல்லாம் இந்த திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு நிகழ்கிறதோ, திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு இருக்கிறதோ, இத்தனை விதமான மகாதசைகளுமே உங்களுக்கு யோக தசையாக அமையும். இத்தனை விதமான மகாதசையுமே யோகம். எல்லா தசையுமே திரிகோணம் 5, 9க்கு அதிபதி வலுத்து தொடர்பு கூட எல்லா தசையும் நன்மை. இல்ல ஒரு சில திசைகள் அவயோகிகளோட தொடர்பு இருக்குன்னா அந்த திசை சிரமமா இருக்கும். அடுத்து ஒரு திசை யோகர்கள் தொடர்புல இருக்குன்னா நன்மையை செய்யும்.